அனைவருக்கும் ஜோதிட வணக்கம். ஸ்ரீ பத்மாசினி ஜோதிடம் சார்பாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஜோதிட வகுப்பின் தலைப்பு பெயர் வைக்க ஜோதிடம். பெயர் வைக்க ஜோதிடம்னு சொல்லும்போது இந்த பெயர் ஒவ்வொருத்தருக்கும் எப்படி பெயர் வைக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்களுடைய நட்சத்திரம், பிறந்த நட்சத்திரத்தின் அடிப்படையிலே அந்த ஜோதிடத்தில் பெயர் வைக்கிறது உண்டு. அப்போது இந்த பெயர் வைக்கிறதுல போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, உத்திர நட்சத்திரம் 4ஆம் பாதம் வரையும் நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு ராசிக்கும் 9 நட்சத்திர பாதங்கள், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்னென்ன பெயர் வைத்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். இன்னைக்கு பார்க்க போகிற இந்த இது உத்திரம் 1. அதாவது என்ன, இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சினிமா நடிகர்களுடைய பெயர் வைக்கிறாங்க, குலதெய்வம் பேர் வைக்கிறாங்க, பாட்டி தாத்தா பேர் வைக்கிறாங்க, இப்படி வைக்கிறாங்க. அது பெரும்பாலும் என்னன்னு பார்த்தீங்கன்னா சினிமா நடிகைகள் பேர் வைக்கிறாங்க. அது இப்போது என்ன எப்படி வச்சா உங்களுக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னு கேட்டால், எப்போவுமே ஒரு பெயர் வைக்கிறதுக்கு ஒரு நாள் வைப்பாங்க. அந்த பெயர் வைக்கிற நாள் அன்னைக்கு அந்த குழந்தை எந்த ராசியோ அந்த ராசிக்கு அதிபதி யாரோ அவங்களுக்கு தானியம், அந்த கோவிலில் அன்னைக்கு சாயந்தரம் தானியம் கொடுக்கணும். அடுத்தது தானியம் தானமாக கொடுக்கணும், கோவில் அர்ச்சகர்களுக்கு தானமாக கொடுக்கணும். அது 2 நெய் தீபங்கள் ஏற்றி வைக்க வேண்டும். சனீஸ்வரருக்கு மட்டும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைக்க வேண்டும். இப்போ ஒரு குழந்தை மேஷ ராசி அப்படின்னா மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும் செவ்வாய் அதிபதி. அப்போ செவ்வாய் அப்படின்னா முருகராகவும் எடுத்துக்கொள்ளலாம், செவ்வாய் கிரகமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அந்த கோவிலில் இருக்கிற குருக்கள் அர்ச்சகர்கள் அவர்களுக்கு தானமாக கொடுத்துட்டு பெயர் வைக்கிறது நல்லது. இதை மாதிரி ரிஷபத்துக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன். அடுத்தது மிதுனமுக்கும் ரிஷபமும் துலமும் சுக்கிரன், மிதுனமும் கன்னியும் புதன், கடகம் சந்திரன், சிம்மம் சூரியன். அது மாதிரி பார்த்தீங்கன்னா தனுசுவும் மீனமும் குரு, மகரமும் கும்பமும் சனீஸ்வரர். இப்போ ஒரு பெயர் கிடைக்கல, ஒரு தெரியல அப்படின்னா சனீஸ்வரருக்கு உண்டான கிழமையில், என்ன கிழமையில யார் ஜாதகர்கள் பிறந்திருக்காங்களோ அந்த கிழமைக்கு ஏற்றபடியான உண்டான கிரகத்தை வச்சு அவங்க அடிப்படையிலையும் பேர் வைக்கலாம். இப்போ இங்கே இதை பார்க்கும்போது உத்திரம் 1ஆம் பாதத்துக்கு டே அல்ல ஆரம்பிக்கிற அக்ஷரம் இருக்கலாம், இல்லை அந்த எழுத்துக்களில் டேன்ற பேர் வரணும். அடுத்தது உத்திரம் 2, 3, 4க்கு உத்திரம் 2க்கு டோ, உத்திரம் 3க்கு பா, உத்திரம் 4க்கு பி. அடுத்தது ஹஸ்தம் 1ஆம் பாதம் பூ, 2ஆம் பாதம் ஷா, ஹஸ்தம் 3ஆம் பாதம் த, ஹஸ்தம் 4ஆம் பாதம் டா. சித்திரை 1ஆம் பாதம் பே, சித்திரை 2ஆம் பாதம் போ. அடுத்தது துலா ராசி, சித்திரை 3ஆம் பாதம் பை, சித்திரை 4ஆம் பாதம் பௌ. அடுத்தது சுவாதி நட்சத்திரம் 1 பாதம் ரு, 2ஆம் பாதம் ரே, 3ஆம் பாதம் ரோ, 4ஆம் பாதம் த. விசாகம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் முறையே. விசாகம் 1ஆம் பாதம் தி, விசாகம் 2ஆம் பாதம் து, விசாகம் 3ஆம் பாதம் தே. விசாகம் 4ஆம், இது விருச்சிக ராசியிலே விசாகம் 4ஆம் பாதம் தோ. அனுஷம் 1ஆம் பாதம் நா, அனுஷம் 2ஆம் பாதம் நீ, அனுஷம் 3ஆம் பாதம் நு, அனுஷம் 4ஆம் பாதம் நே. நேசமணி இல்லையா, தெரியும் இல்லையா, நேசமணின்னு ஒரு பேர் கேள்விப்பட்டிருப்பீங்களே, அது மாதிரி. இதுக்கு கேட்டை, கேட்டைக்கு பார்த்தீங்கன்னா 1 பாதம் நோ, 2ஆம் பாதம் யா, 3ஆம் பாதம் இ, 4ஆம் பாதம் யு, யுவராஜ். அதை மாதிரி பேர் வைக்கலாம். இல்லைன்னா பேரில் நடுவில் யூ வரா மாதிரி வச்சுக்கலாம். தனுசு ராசியிலே மூலம் 1 பாதம் ஏ, மூலம் 2ஆம் பாதம் யோ, மூலம் 3ஆம் பாதம் பா, மூலம் 4ஆம் பாதம் பி. ஏபின்னு சொல்கிறேன் இல்லையா, பி சொல்கிறேன் இல்லையா, பி, அந்த பி. அடுத்தது பூராடம் 1 பாதம் பூ, 2ஆம் பாதம் த, 3ஆம் பாதம் ப,
பூராடம் 4ஆம் பாதம் டா, உத்திராடம் 1ஆம் பாதம் பே, உத்திராடம் 2ஆம் பாதம் போ, உத்திராடம் 3ஆம் பாதம் ஜ, உத்திராடம் 4ஆம் பாதம் ஜி, திருவோணம் முதல் பாதம் ஜி, 2ஆம் பாதம் ஜே, 3ஆம் பாதம் ஜோ, 4ஆம் பாதம் கா, அவிட்டம் 1ஆம் பாதம் சு, 2ஆம் பாதம் கி, பூரட்டாதி அவிட்டம் 3ஆம் பாதம் கு, அவிட்டம் 4ஆம் பாதம் கு, சதயம் முதல் பாதம் கோ, சதயம் 2ஆம் பாதம் ச, இந்த சமஸ்கிருத ச, 3ஆம் பாதம் சி, சதயம் 4ஆம் பாதம் சு, பூரட்டாதி முதல் பாதம் சே, 2ஆம் பாதம் சோ, இரண்டும் சமஸ்கிருத எழுத்துக்கள். பூரட்டாதி 3ஆம் பாதம் தா, பூரட்டாதி 4ஆம் பாதம் தி, உத்திரட்டாதி முதல் பாதம் து, உத்திரட்டாதி 2ஆம் பாதம் ஞ, உத்திரட்டாதி 3ஆம் பாதம் ச, உத்திரட்டாதி 4ஆம் பாதம் ஸ்ரீ. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். என்னுடைய மகன் அவனுடைய பிறந்த தேதி கிழமை சனிக்கிழமை பிறந்தான். சனிக்கிழமை அப்படின்னும் போது அது என்ன, சனீஸ்வரருக்கு என்ன அப்படின்னு கேட்டால், உத்திரட்டாதி அவனுடைய நட்சத்திரம் ரேவதி. ஆனால் சனீஸ்வரருடைய கிழமை இருந்ததுனாலே அது எதிர்பாராத விதமாக அங்கே ஒரு, இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீவத்சன், ஸ்ரீன்ற பேரில் எழுத்து ஆரம்பிச்சிருக்கு. சனிக்கிழமை ரேவதி அவனுடைய ஜென்ம நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். அதனாலே ரேவதி முதல் பாதம்ன்றதுனாலே தேவராஜன் அவனுக்கு ஒரு பேர் தே. 2ஆம் பாதம் தோ, 3ஆம் பாதம் ச, 4ஆம் பாதம் சி. இப்படியாக நாம எழுத்துக்களை உபயோகப்படுத்தி பண்ணா நாம எப்படி இருப்போம், ரொம்ப சூப்பரா இருப்போம். இப்போ என்னுடைய தங்கை பிறந்த போது தங்கைக்கு பெயர் வைக்க என்னுடைய தந்தையார், நீ பெயர் சொல்லு, தங்கைக்கு ஒரு பெயர் நீ சொல்லு அப்படின்னாங்க. அங்கே அந்த நேரத்தில் தோன்றியது அவங்களுடைய பெயரை விஜயா அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கு அவங்களுடைய பெயர் இதில் வருதா அப்படின்னு பார்த்தா வீன்ற எழுத்துக்கள் எங்கேயுமே இருக்காது. ஆனால் இந்த வர்க்கம் அப்படின்னு இருக்கு இல்லையா, வ வி யூ அந்த மாதிரி அதில் சேர்ந்துருக்கோம். இப்படியாக பெயர் நாம பிரியமாக வைக்கிற பெயர், தெய்வத்தின் பெயர், பெற்றோர்கள் பாட்டி தாத்தா அவர்களுடைய பெயர்கள், குலதெய்வ பெயர்கள், இதெல்லாம் வச்சு வழிபடுவது மேன்மேலும் சிறப்பு. இதோடைய ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த ப்ரீவியஸ் வீடியோவை பார்த்துட்டு இதையும் இது மாதிரி நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கை அமோகமாக இருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடும், பிடித்திருந்தால் லைக் பண்ணியும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணியும் அவசியம் நீங்கள் உங்களுடைய கமெண்ட்டை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொண்டு அடுத்த யூடியூப் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.